உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தாற் போல கிரகங்கள் பயணிக்கும். அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு. அதுதான் குருவின் அதிச்சாரம் சொல்கிறோம். அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறதுனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை 12 ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க. அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும், பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு 50 நாள் கூட ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகர். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. எனக்கு கல்யாணம் நடந்துச்சு சார், குழந்தை பிறந்து சார், என் வீடு வாங்கினேன் சார், கார் வாங்கினேன் சார், வீடு கிரேப்ரேஷன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்க, எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது எல்லாருக்குமே பொருந்தும். அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் 50 நாட்கள் நடக்குது. அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகன் சொல்லும்போது பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான். அப்போ குரு பயிற்சி ஆனால் பணம் கொட்டிடுமா? அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது நிறைய நேரத்தில் நடக்கலை. அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வராத பணம் வரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில்கள் தொடங்கலாம், புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும், புதிய 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 விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்போவுமே இருக்குது. அப்போ அந்த அதிச்சாரம் பெற்றால் கூட அந்த 50 நாட்களில் என்ன சார் நடக்கும்? ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் நடக்கலைன்னா கூட அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும். அதை ஒரு அடி பக்கத்தில் இருக்க ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமைச்சு பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 50 நாளில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ 50 நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார். இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம். ஏன்னா 50 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பொருளாதார வரவு, நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்ருக்கு. அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். கன்னி ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். இந்த கன்னி ராசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட காலத்துக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னா இந்த ஒரு 50 நாளில் கண்டிப்பாக வரும். அதை பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய தேவையாகவும் இப்போ இருக்க போகுது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலையில் கடுமையான நெருக்கடி, வேலை போயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது சார், அப்படி முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டு உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு ஃபால்ஸ் அலிகேஷன். ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் மேனேஜராக இருக்குன்னா அவங்களால உங்களுக்கு தொந்தரவு. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ஆண்கள் மேனேஜராக இருக்குன்னா அவங்களால உங்களுக்கு கடுமையான பிரச்சனை, அவமானங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூரில் பிடிக்காத இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு, நிறைய பேர் வெளிநாட்டில் கன்னிராசியாக இருக்கவங்க வேலையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, வேலையில் பிரச்சனையோடு இருக்கீங்க, வீசா முடிய போது என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர் அங்கேயே பிஆருக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்கீங்க. அங்கேயே கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தைங்களால் பிரச்சனைகள், வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்கிட்டு இப்போது அந்த லோன் கட்ட முடியாமல் வேலை போனதால கஷ்டப்பட்டு இருக்கீங்க. 2 பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தையுமே இப்போ ஒருத்தர் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்தித்தவர்கள் கன்னிராசி என்பவர்கள். இதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு 50 நாட்களில் தீர்வு இருக்குது.
வேலை மாற்றம் கிடைக்கும், வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கிறதுக்கான சூழல் வரும், அங்கே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும், குழந்தைகளால் நிறைய மகிழ்ச்சியான நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய மனசு சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் அப்படின்னா, கடந்த 1.5 வருஷத்தில் நான் பல லட்சங்களுக்கு கடனாளியாக மாறிட்டேன் சார். நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவேன், எப்படி நடக்கும்ன்றது எனக்கு எல்லாமே தெரியும், இன் அண்ட் அவுட் தெரிஞ்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனாலும் பிஸ்னஸில் தோத்துட்டேன், பிஸ்னஸில் கடன் வந்துடுச்சு, என்னுடைய வீட்டை வச்சு கடன் வாங்கிட்டேன், நகையை வச்சு கடன் வாங்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டே வந்தேன், இப்போ கடன் அதிகமாகிடுச்சு, திருப்ப முடியாமல் இருக்கேன்னு சொல்கிறக்கூடியவர்களுக்கு இந்த 50 நாளில் நிறைய வாய்ப்புகள் வரும், தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் வரும், புதிய ஆர்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, புதிய பண வரவுகள் வரும். அதே போல் கன்னிராசி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் எனக்கு எல்லாமே இருக்குது, காசு வந்துச்சு, நான் 2 இடத்துல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல, 2 இடத்துல தரேன்னு சொன்னாங்க தரல, எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது வரல, இது வந்ததுனாவே என்னுடைய தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து கண்டிப்பாக வந்தே தீரும். அது லோனாக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க தரவங்களாக இருக்கலாம். சில பேருக்கு இதை ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி, சில பேருக்கு லாட்ரி அடிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம். அதேமாதிரி வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, இடம் வாங்கி அதுக்கு ஒரு பூமி பூஜை பண்ணுவீங்க, கார் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வேறு ஒரு வெளியூர் பயணம் பண்ணிட்டு வருவீங்க. அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வரும், டக்குன்னு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நிச்சயம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு சூழல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சியில் இருக்குது. ஏன்னா இந்த குரு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கன்னிராசிக்கு, அவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெறார். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க, ஒரு விரக்தியில் இருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ போகிறேன்ற ஒரு நல்ல எண்ணங்களுடன் முயற்சி பண்ணும்போது இந்த குருவின் அதிசாரம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உறுதியாக உண்டு.